ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த விடயம், அதாவது இன்றைய நாளில் நம்ம ஒரு மிக முக்கியமான விடயம் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓன்ற ஒரு விடயம் பார்க்க போகிறோம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவோம். அதாவது பங்குச்சந்தையில் ஒரு கம்பெனி முதல் தடவையாக நுழையும் பொழுது அந்த கம்பெனியானது தனது பங்குகளை பொதுமக்களுக்கு முதல் தடவையாக விற்கின்ற செயற்பாடு இந்த ஐபிஓன்னு சொல்லுவோம். இதில் ஒரு ஃபிக்ஸடான ஒரு ரேட்டில் இந்த பங்குகளை கொடுப்பாங்க பங்குச்சந்தையில். இதை சாதாரணமாக எல்லாரும் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் எப்படி என்று சொன்னால், இந்த சிஎஸ்சியில் நீங்கள் வளமையான வாங்குகின்ற முறைக்கு அல்லாமல் இவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனை இந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை சமர்ப்பிப்பதன் ஊடாக நீங்கள் இந்த பங்குகளை வாங்கிக் கொள்ளவும் கூடியதாக இருக்கும். அந்த விடயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது, உண்மையில் நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டர், அதாவது ஷேர் ஹோல்டராக இருக்கலாம், அல்லது பங்குச்சந்தையில் நீங்கள் ட்ரேடிங் செய்வராக இருக்கலாம், அல்லது முதலீடு செய்வராக இருக்கலாம், அல்லது நீங்கள் பங்குச்சந்தையில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பட்ட நபராக இருந்தால் கூட நீங்கள் கட்டாயம் இந்த சிஎஸ்சியினுடைய கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய் அது தொடர்பான விடயங்களை நீங்கள் பார்க்க வேணும். குறிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய் அந்த விடயங்களை பார்த்தா தான் அதில் வார நியூஸ்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இதில் நிறைய விடயங்கள் இந்த சிஎஸ்சியினுடைய வெப்சைட்டில் அவங்க இப்போ நியூஸாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதில் சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கம்பெனியுடைய ரிப்போர்ட்டுகள், அடுத்தது நிறைய விடயங்கள் இதில் வரும். அவங்க சிஎஸ்சியால் தொடங்கப்படுகின்ற கோர்ஸுகள் என்ன மாதிரியான செமினார்கள், நிறைய விடயங்கள் இந்த சிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இது புதிதாக இந்த லான்ச்சிங் நடக்கின்றது. இந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜேஎஃப் பேக்கேஜிங் லிமிடெட். இவங்க தான் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது ஐபிஓ விற்கிறாங்க. இதில் டோட்டல் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் 600 மில்லியன் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் 57 மில்லியனுக்கு ஷேர்ஸாக கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 57 மில்லியன். ஒரு ஷேர்ஸில் பெறுமதி 11 ரூபா 60 இந்த ஷேர்ஸை கொடுக்குறாங்க. இது எப்படி இதுக்குரிய வேலை செய்கிறேன்னு சொல்லி, அதாவது எப்படி நீங்கள் இந்த ஷேர்ஸை வாங்குறன்ற விடயத்தை பார்ப்போம். இதில் பிசிக்கலான அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ண வேணும். அந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லிங்கை கிளிக் பண்ணி போன உடனே இதுக்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெண்டும் இருக்குது. அடுத்தது ஃபோமாகவும் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே உங்கள்கிட்ட சிஎஸ்சி மொபைல் ஆப் இருக்குமாக இருந்தால் அந்த அப்பு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாவிட்டால் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண போகணும். இதில் கட்டாயம் நீங்கள் பங்குச்சந்தையில் பதிவு செய்யப்பட்ட உங்களுடைய சீரியஸ் நம்பர் நீங்கள் கொடுக்க வேணும். கொடுத்துட்டு எத்தனை ஷேர்ஸ் வாங்க போகிறீங்களோ அதுக்குரிய ஷேர்ஸும், இப்போ 1000 ஷேர்ஸ் வாங்குறீங்கள் என்றால் 1000 ஷேர்ஸ் 11 ரூபா 60, அதுக்குரிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் 11,600 ரூபா உங்களுக்கு இதில் நீங்கள் டிபாசிட், அதாவது நீங்கள் டிபாசிட் பண்ணுவதில்லை, அதாவது இவங்களுக்குரிய பேங்க் டிராஃபை நீங்கள் பேங்க் கரண்டி அல்லது பேங்க் டிராஃபை நீங்கள் சப்மிட் பண்ண வேணும். அல்லது செக்காகவும் நீங்கள் கொடுக்கலாம். இதற்குரிய பேங்க் கரண்டி அல்லது பேங்க் டிராப் அல்லது பேங்க் கரண்டியை நீங்கள் வங்கியில் பெற்று இந்த அப்ளிகேஷனோட சப்மிட் பண்ணி குறிப்பிட்ட இவங்களுடைய கம்பெனிக்கு நீங்கள் என்ன அட்ரஸ் சொல்கிறாங்களோ அந்த கம்பெனிக்கு நீங்கள் அனுப்ப வேணும். அதுக்குரிய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னென்ன டாக்குமெண்ட்கள் இதை சமர்ப்பிக்க வேணும்ன்றது, அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் அப்ளிகேஷன் ஃபார்மிலே மிக தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இதை நான் இதில் வாசிக்கவில்லை, நீங்கள் இதில் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். இதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன், அதில் உடனாக நீங்கள் போய் பாருங்கள். அப்படி இல்லாவிட்டால் இந்த சிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லான்ச்சிங் நியூ பப்ளிக் ஆஃபரிங் என்றதுக்கு இதில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் மிக குறைஞ்சது 1000 ஷேர்ஸ் இது நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது இது 1000 ஷேர்ஸ் தான் மினிமமாக கொடுக்குறாங்க. அந்த விடயத்தையும் இதில் இருக்குது. அப்ளிகேஷன் should made for minimum 1000 shares in multiple 100 shares thereafter. அதுக்கப்புறம் அங்கே அடிஷ்னலாக 100 நீங்கள் போய்கொள்ள கொள்ளலாம். ரைட், அடுத்தது இவ்வளவுதான். இந்த நிறைய விடயங்கள் இருக்குது. இதில் என்னென்ன மாதிரி பேமெண்ட்டுகள் என்ன மாதிரி செய்கிறது, ஜேஎஃப் அப்ளிகேஷன் லிமிடெட் ஐபிஓன்ற பேரில் தான் இதுக்குரிய நீங்கள் பேங்க் கரண்டி அல்லது செக்கை நீங்கள் எடுக்க வேணும். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வேல்யூ இன்க்ளூடட் மேக்ஸிமம் 100 மில்லியன்.
வரைக்கும் நிதியை அது இவ்வளவு வரைக்கும் 100 மில்லியன் வரைக்கும் நீங்கள் செய்யலாம்னு நினைக்கிறேன். இதுக்குரிய அக்கௌண்ட் கிரெடிட் பேங்க் HNB பேங்குடைய பேங்க் டீட்டெயில் எல்லாம் வந்து இதில் கொடுப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு தரம் இந்த டீட்டெயிலை வந்து பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் செக் அனுப்புறீங்களாக இருந்தால் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இதனூடாக இந்த செக்கை வந்து நீங்கள் செக்கையும் வந்து அனெக்ஸ் பண்ணி நீங்கள் குறிப்பிட்ட கம்பெனியுடைய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம். அனுப்பிவிட்டீங்கள் என்றால் உங்களுக்கு அவங்க அந்த குறித்த பங்களை வந்து தருவாங்க. இது எப்படின்னு சொல்லிச்சுனால் நீங்கள் 1000 ஷேர்ஸ் வந்து கேட்குறீங்களாக இருந்தால் இதில் வந்து எல்லா பொதுமக்களும் வந்து தங்களுக்குரிய அமௌண்ட்டுகளை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நேரம் அதுக்கேற்ற விகிதத்தில் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கட்டாயம் அவங்க குறைவான அப்ளிகேஷன் கிடைக்குமாக இருந்தால் உங்களுக்கு 1000 ஷேர்ஸ் அண்ட் 1000 ஷேர்ஸும் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் அதுக்கு குறைவான ஷேர்ஸ்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதோடைய மிகுதி பணத்துக்குரிய செக்கை வந்து அவங்க திருப்பி உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அது உங்களுடைய கணக்கில் வந்து வர வைப்பாங்க. இதுதான் விடயம். வந்து இந்த டீட்டெயில் தொடர்பான விடயங்களை வந்து நீங்களும் ஒருக்கா வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்து இதில் ஏதாவது டவுட் இருக்குமா என்ன இதுகளை வந்து காமெண்ட்டில் வந்து கொடுங்க. நான் உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில் வேணுமென்னா உங்களுக்கு நான் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்மா. என்னோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.